8ஆம் கருப்பசாமி துணை. உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வருமா, எனக்கான நல்லது நடக்குமா என்று தானே எப்போதும் யோசிக்கிறாய். இதோ கருப்பசாமி உன் கஷ்டம் தீர்க்க ஓடி வந்து விட்டேன். எல்லாம் ஒரு நாள் மாறும் என நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்க நான் இருக்கும்போது உனக்கேன் கவலை என் செல்லமே? நாள் உனக்கான நாள் என்று தைரியமாக மனதில் நம்பிக்கையை ஏந்தி கொண்டு சந்தோஷமாக இந்த நாளை எதிர்கொள்ள தயாராகு. நடக்க இருப்பதெல்லாம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு நடந்து முடியும். நான் உன்னுடன் இருக்கும்போது, உன்னை பாதுகாக்க இருக்கும்போது, உனக்கான கெடுதலை அளித்து நல்லது செய்ய தயாராக வந்துவிட்ட பிறகு நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? உன் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறாயே, அதை நிச்சயமாக நான் நடத்தி முடிப்பேன். தாமதமாகிற விஷயம் தட்டிப்போய் விடுமோ என யோசிக்காதே. எது உன்னிடம் நிலைக்கும் என நம்புகிறாயோ அது முதலில் உன்னை விட்டு விலகி போகும். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை அடைந்தே தீருவாய். என் துணையோடு கருப்பசாமி துணை என மனதில் நினைத்து கொண்டு எதையும் தைரியமாக செய்ய தொடங்கு. நான் இருக்கும் இடத்தில் தைரியமும் வீரமும் வெற்றியும் நிச்சயமாக இருக்கும். உனக்காக நான் இருக்கும்போது எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக நீ வெற்றியை பெறுவாய். நிம்மதியான வாழ்க்கைக்காகத்தானே ஏங்கிக் கொண்டிருந்தாய். உன் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படாதே. உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. 1000 உறவுகள் துணை இருந்தாலும் ஒவ்வொரு மனிதரும் அவரவர் வாழ்க்கையை அவரவர் தனியாக தானே எதிர்கொள்ள வேண்டும். உனக்கு பதிலாக வேறு யாரும் சாப்பிடவும் முடியாது. உனக்கு பதிலாக உன் வாழ்க்கையை வேறு யாரும் வாழவும் முடியாது. நீ இருக்கும் இடத்தில் நீ வாழ்ந்து உனக்கான வேலைகளை நீ செய்து உன் பொறுப்புகளையும் கடமைகளையும் நீயே செய்து சமாளிக்க வேண்டிய கட்டாயம்தானே இருக்கிறது. பிறகு எதற்காக மற்ற மனிதர்களை எதிர்பார்க்கிறாய்? நீயாக இரு. நீ செய்ய வேண்டிய விஷயங்களை தனியாக யாரையும் எதிர்பார்க்காமல் செய்து முடிக்க தயாராகு. எல்லா சூழ்நிலைகளிலும் காக்கும் கடவுள் கருப்பசாமி நான் உன்னை காப்பாற்ற இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? நீ தொலைத்தது பொருளாக இருந்தாலும் சரி, மனித உறவாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்தை தொலைத்துவிட்டு அலைவாய்ந்து அழுது கொண்டிருந்தாலும் சரி, நிம்மதியில்லாமல் மனம் பரிதவித்து கொண்டிருந்தாலும் சரி, அத்தனையும் நீ தொலைத்த இடத்திலிருந்தே உனக்கு கிடைக்கச் செய்வேன். நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாக வாழுவாய் என் தங்கமே. நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனைகளின் பரிசாக தான் இப்போது உனக்கான விடிவு காலத்தை தர ஓடி வந்துள்ளேன். உனக்கான நேரம் வந்துவிட்டது. இனி நீ யாரை தேடியும் எதை தேடியும் எங்கும் அலைய வேண்டாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரக்கூடிய நேரம் இது. நீ என்னதான் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் உன்னை புரிந்து கொள்ளாமல் ஒரு சிலர் வேண்டுமென்றே உன்னை குறை சொல்லி குற்றம் சுமத்துகிறார்கள். தேவையில்லாமல் உன்னிடம் வம்பு வளர்க்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். நீதான் மனிதர்களை புரிந்து கொண்டு யாரிடம் எவ்வளவு அளவாக பேச்சு வைத்து கொள்ள வேண்டும் என்பதை யோசித்து புரிந்து விழிப்போடு நடந்து கொள். எல்லாரையும் நல்லவர்கள் என்று நினைக்கவும் வேண்டாம். எல்லாரும் நல்லதுதான் செய்வார்கள் என நம்பவும் வேண்டாம். நீ நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதற்கான நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அதற்கேற்றாற் போல வேலைகளை செய்ய தொடங்கு. உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ள உன் உடன் இருக்கும் உறவுகள் முயற்சி செய்யவில்லை. அதனால்தான் உன்னை தவறான ஆளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே. உன் நல்ல மனதிற்கு நான் எப்போதும் காவலாக இருப்பேன். நீ கவலை கொள்ள வேண்டாம். உனக்கு எதை எப்போது தர வேண்டும் என்பது எனக்கு தானே தெரியும். அதை அப்போது நீ எதிர்பார்த்தது போலவே நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். அமைதியாக இரு. கோபத்தில் பேசாதே. அவசரத்தில் முடிவெடுக்காதே. இருக்கும்போது வாக்கு கொடுக்காதே. என்னை நம்பு. யாரையும் நம்பி இங்கு பிரயோஜனம் இல்லை. என்னை நம்பி வாழும் உன் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் நானே உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்வேன்.